Good evening, பிள்ளைகள் எல்லாருக்கும். எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. வீடியோ ஆன் பண்ணி கொள்ளுங்க பாப்போம் எல்லாரும். Good evening, teacher. Good evening, எல்லாரும் நித்துத போல அப்படியா? கிளாஸ்ல இல்ல போல. 1 2 3 4 5 6 7 கிளாஸ்ல இருக்காங்க போல. கேட்டாங்களா தூக்கம் போல. அப்படியா? கிளாஸ் வந்தா ஒன் பண்ணணும்னு தெரியாதா பிள்ளைகள்? ஒவ்வொரு கிளாஸ் சொல்லணுமா? Right, okay. Last class நாங்க என்ன பார்த்தோம்? Dictation பார்த்தோம். அப்படிதானே? Revision. Yes. இன்னைக்கு நாங்க எங்கட செகண்ட் டேர்முக்குரிய சிலபஸை நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? செகண்ட் டேர்முக்குரிய பாடம் எல்லாட்டையும் புக் இருக்கா பிள்ளைகள்? புக் எல்லாரும் எடுத்து கொண்டு வாங்க பாப்போம். எல்லாரும் கூட புக்ஸ் எடுத்துட்டு வாங்க பாப்போம். ஓடி வாங்க. புக் கையில இப்ப இல்லாதாக்கா டக்குன புக் எடுத்துட்டு ஓடியாங்க. ரைட், இருக்கிறார்கள் வச்சுக்கொள்ளுங்க.
ஓகே, உங்களோட நாள் 5வது யூனிட்டோட காடுங்க பாப்போம். 5வது யூனிட் எடுங்க பிள்ளைகள். 5வது யூனிட். ஐந்தாம் யூனிட்ல என்ன இருக்கு பிள்ளைகள்? பார்த்து சொல்லுங்க பாப்போம். ஐந்தாவது யூனிட்ல என்ன இருக்கு? Once upon a time. Once upon a time. Right. Once upon a time இல்ல, அதுல என்னத்தை பத்தி சொல்லி இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள், அதுல மெயினா நாங்க படிக்க போறது என்னன்னு சொன்னா கன்ஜங்ஷன்ஸ் என்ற ஒரு பகுதி தான் படிக்க போறோம். என்னது? கன்ஜங்ஷன். சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். கன்ஜங்ஷன் பற்றி தான் படிக்க போறோம். நீங்க இதுல கீழே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் தெரியுதா பிள்ளைகள்? என்ன தெரியுது? என்ன தெரியுது? யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 8 ஃபைல் மாதிரி இருக்கு மிஸ். இப்ப என்ன தெரியுது? உங்களோட புக் தெரியுதா? மிஸ் தெரியுது. இதுல பாருங்க, and but or the once upon a time இந்த ஒரு டயலாக்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னு சொன்னா, எப்படி எங்க உலகம் உருவாகிச்சு, பூமி எப்படி உருவாகிச்சு, அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இருக்கு. சரியா? அதுக்குரிய ஒரு டயலாக்ஸோட இருக்குது. ரைட்? அப்ப நாங்க இன்றைக்கு என்ன படிக்க போறோம்னு சொன்னா கன்ஜங்ஷன் பார்க்க போறோம். சரியா? கன்ஜங்ஷன் என்றது எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க சுசானா? கன்ஜங்ஷன் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? in grade 6? இல்ல மிஸ். நோ மிஸ். Right. வேற யாருக்காச்சும் தெரியுமா கன்ஜங்ஷன்? what is conjunction? நவீந்தன் இல்ல மிஸ். கேள்விப்படல. ஓகே, கன்ஜங்ஷன். ஜங்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜூடித் சொல்லுங்க பாப்போம், ஜங்ஷன் என்றா என்ன? தெரியாது டீச்சர். என்னடாப்பா ஜங்ஷன் என்றா என்னோட தெரியாது. சாயமா சொல்லுங்க பாப்போம், ஜங்ஷன் என்றா என்னது? தமிழ்ல சொல்லுங்க. ஜங்ஷன் என்று என்னத்த சொல்லுவோம் தமிழ்ல? நான் அந்த ஜங்ஷனுக்கு போயிட்டு வரணும்னு போவீங்க, என்னது ஜங்ஷன்? சந்தி. ரைட், வெரி குட். என்ன சந்தி என்ன சொன்னா என்ன பிள்ளைகள்? 2-3 பாதைகள் சந்திக்கிற இடம். என்ன 2-3 ரோட் சந்திக்கிற இடத்தை தான் என்னன்னு சொல்லுவோம்? சந்தி, ஜங்ஷன் சொல்லுவோம். சரியா? அத போல அந்த கன்ஜங்ஷன் என்ன செய்யணும்னா, கன்ஜங்ஷன் வந்து என்ன செய்யணும்டா, இவரும் சேர்க்க போறார். சரியா? என்னென்னத சேர்ப்பாருன்னு சொல்லி நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? சோ எல்லாரும் காப்பியில டேட்டை போடுங்க பாப்போம். டேட் போடுங்க. நாங்க வீடியோ கிளிப் ஒன்று பார்க்க போறோம், கன்ஜங்ஷனுக்கான வீடியோ கிளிப். ரைட்? ஓகே. கன்ஜங்ஷன்ல என்னென்ன பிரிவுகள் இருக்கு, அந்த பிரிவுகள் என்னென்ன செய்யும்னு சொல்லி பார்க்க போறோம். ரைட்? ஓகே, எல்லாரும் கவனமா பிள்ளைகள் வீடியோ பார்க்க வேணும். வீடியோ ஓடுதுன்னுட்டு நீங்க உங்களோட வீடியோ ஆஃப் பண்ணி போட்டு அங்க வீட்டுல வேலை செய்யறதில்ல. சரியா?
திடீரென்று கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்டு பதில் சொல்லாம இருந்தீங்கன்னா ஏச்சு வாங்குவீங்களா? ரைட். ஓகே, எல்லாரும் ரெடியா? தம்ஸ் அப் போடுங்க பாப்போம். ரெடியானாக்கள் தம்ஸ் அப். வெரி குட், வெரி குட். ரைட். ஓகே, இப்போ நாங்க கன்ஜங்ஷன் சொன்னா என்னன்னு வடிவா வீடியோவை பாருங்க பிள்ளைகள். நான் பிறகு உங்களுக்கு ஒவ்வொன்றா விளங்கப்படுத்துறேன். சரியா? ஃபர்ஸ்ட் யூ லிசன் அண்ட் கேர்ஃபுல்லி. சவுண்ட் கேக்குதா பிள்ளைகள் எல்லாருக்கும்? Yes, miss. Oh, miss கேக்குது. கேக்குது miss. Introduction to conjunctions for kids. Today, we are talking about conjunctions. You know, the kinds of words that help. எல்லாரும் ஹெட்டிங் போடுங்க பிள்ளைகள். கன்ஜங்ஷன்ஸ், கன்ஜங்ஷன்ஸ், கன்ஜங்ஷன் ஹெட்டிங்க போட்டுட்டு பாருங்க. விளங்கல? ஏன் தெரியலையா? பிரச்சனை போல. மட்டா யாருக்கு தெரியல? வேற யாருக்கு தெரியல? மற்ற எல்லாருக்கும் தெரியுதா பிள்ளை? தெரியுது மிஸ். தெரியுது டீச்சர். அப்ப உங்களுக்கு சிக்னல் ப்ராப்ளம் போலயா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வருமா? ரைட். கன்ஜங்ஷன், CONJUNCTIONS, conjunctions, right? Okay, let's start. Hold or connect words, phrases, and sentences together. Kind of like the glue you would use to create a collage or another cool art project. Let's learn more, shall we? Have you ever heard the word junction before? A junction is a place where something is joined together, like where a road meets train tracks. When it comes to sentences, conjunctions do the same kind of thing. They can join two sentences together to form one sentence, which makes the sentence easier to understand. This is why conjunctions are sometimes called joining words. Here is an interesting fact. There are 3 different kinds of conjunctions: coordinating conjunctions, correlative conjunctions, and subordinating conjunctions. We are going to learn about all 3. Let's start with coordinating conjunctions. Coordinating conjunctions are used to join a noun with another noun, an adjective with another adjective, an adverb with another adverb, etc. Or they combine phrases and clauses together. Examples of coordinating conjunctions are for, and, nor, but, or, yet. So, want to know a fun trick? You can use the acronym FANBOYS to help you remember each word. Let's see if we can find the right conjunction to complete the following sentences. Remember, we are only going to use coordinating conjunctions. The dog, blank, cat get along. Blank, do not share their food. Which words do you think work best in this sentence? Did you choose these words? Excellent! The dog and cat get along, but do not share their food. Should we try more? I do not like ice cream. Blank popsicles. Blank, I never eat them. Which conjunctions work in this sentence? I do not like ice cream or popsicles.
so I never eat them. Well done, word wizards! Next up are correlative conjunctions. The word correlate means to compare or relate, so these conjunctions are used in pairs to join alternative or equal elements, like nouns or adjectives, together in one sentence. Words like either or, neither nor, not only but also, and if then are all correlative conjunctions. Here is an example of a sentence that uses correlative conjunctions. Neither rain nor snow keeps the mail from being delivered. Can you spot the conjunctions? That is right. Neither and nor are the conjunctions in this sentence. Now you try. Which words work best for the following sentence? She blank blank won a gold medal, blank blank a silver medal. What do you think? Does your sentence read, she not only won a gold medal, but also a silver medal? Awesome work! You are all getting good at this. Last up are subordinating conjunctions. They are words or phrases that connect dependent clauses, which are incomplete sentences on their own, to independent clauses, which can stand alone as their own separate sentences.